தேர்வு வாக்குறுதியும் 4.5 ஆண்டுகளும். திமுக ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு பெற்று தருவோம்னு 2021 தேர்தலில் வாக்குறுதி கொடுக்கப்பட்டுச்சு. சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைஞ்சு 4.5 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில இன்னும் நீட்டுக்கு விலக்கு கிடைக்கலங்கிற விவாதம் 2026 தேர்தலை முன்வச்சு எதிர்க்கட்சிகளால் எழுப்பப்படுது. தமிழ்நாட்டில் மாணவர்கள் உயிரை பறிக்கக்கூடிய தேர்வுல இருந்து விலக்கு வாங்கி தர அதிமுக தவறிடுச்சுன்னு 2021 தேர்தல் பிரச்சாரத்துல குற்றம் சாட்டினதோட நீட் விலக்கு ரகசியம் திமுகவுக்கு தெரியும்னு பேசினார் உதயநிதி ஸ்டாலின். இந்த பேச்சு பெரிய விவாதத்தை எழுப்பிய நிலையில அந்த ரகசியம் என்ன ஆச்சுன்ற கேள்வியை அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இப்போ முன் வச்சுட்டு வராங்க. தமிழ்நாட்டில் நீட் தேர்வுக்கான விலக்கு சாத்தியமா? நீட் தேர்வு விலக்குக்கு திமுக அரசு எடுத்த முயற்சிகள் என்ன? 2026 தேர்தலில் நீட் விவகாரம் ஆளும் கட்சிக்கு பின்னடைவா இருக்குமா? இந்த கேள்விகளுக்கு விடை தேடுற ஸ்பாட்லைட்டை பார்க்கலாம் வாங்க. மருத்துவ படிப்புகளுக்காக 2016ஆம் ஆண்டு நீட் நுழைவுத் தேர்வு நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் 2017ஆம் ஆண்டு வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு நீட்ல இருந்து விலக்களிக்கப்பட்டிருந்துச்சு. 2017 நீட் தேர்வு கட்டாயங்கிற நடைமுறை அமலுக்கு வந்த பிறகு 12ஆம் வகுப்புல நல்ல மதிப்பெண் எடுத்திருந்தும் மருத்துவ படிப்பிற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டதா குற்றம் சாட்டி அரியலூரை சேர்ந்த மாணவி அனிதா தற்கொலை செஞ்சு கொண்ட விவகாரம் தமிழ்நாட்டையே உலுக்குச்சு. ஆட்சியில் இருந்த அதிமுகவுக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் ஓரணியில திரண்டு குரல் எழுப்பினாங்க. அனிதாவிற்கான நினைவேந்தல் நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுக்க நடைபெற்றுச்சு. உயிரிழந்த அனிதா வீட்டிற்கு அரசியல் கட்சி தலைவர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், விஜய் உட்பட பல பிரபலங்கள் நேரில் போனாங்க. அப்போ ஆட்சியில் இருந்த அதிமுக அரசு அனிதா குடும்பத்துக்கு 7 லட்சம் ரூபாயை நிவாரணமா அறிவிக்க அதை அனிதா குடும்பம் ஏற்க மறுத்துச்சு. அனிதா மரணத்துக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டுச்சு. இந்த வகையில நீட் விவகாரம் தமிழ்நாட்டில் விஸ்வரூபம் எடுக்க அடுத்து ஒவ்வொரு நீட் தேர்வு நடக்கிற போதும் தமிழ்நாட்டில் தற்கொலைகள் தொடர்கதையா மாறுச்சு. ஆட்சியில இருந்த அதிமுகவும் 2021 ஆட்சிக்கு வந்த திமுகவும் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியும் அதுக்கு எந்த பலனும் கிடைக்கலங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. 2021 தேர்தலுக்காக வெளியிடப்பட்ட திமுகவோட தேர்தல் அறிக்கையில 505 வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருந்துச்சு. அதுல 160வது வாக்குறுதியா நீட் தேர்வை ரத்து செய்கிற முயற்சிகள் மேற்கொள்ளப்படும்னு தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. திமுக ஆட்சிக்கு வந்த 4.5 ஆண்டுகள்ல நீட் ஒழிப்புக்கு என்ன முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டுச்சு, நீட் விலக்கு ரகசியம் என்ன ஆச்சுங்கிற விவாதம் எழுந்திருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அனிதாவின் சொந்த ஊரான அரியலூர்ல இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரியில 22 கோடி ரூபாயில அனிதா நினைவரங்கம் அமைக்கப்பட்டுச்சு. ஆட்சிக்கு வந்த சில மாதங்கள்ல நீட் தேர்வோட பாதிப்புகள் பற்றி ஆராய ஓய்வு பெற்ற நீதி அரசர் ஏ.கே. ராஜன் தலைமையில குழு அமைக்கப்பட்டு பரிந்துரைகள் பெறப்பட்டுச்சு. அந்த குழு தன்னோட பரிந்துரையை 2021 செப்டம்பர் மாதம் முதல்வரிடம் சமர்ப்பிச்சு அதுல நீட் தேர்வை ரத்து செய்ய தமிழ்நாடு அரசு தனி சட்டம் இயற்றி குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பலாம் அப்படின்னும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில மருத்துவ சேர்க்கை நடத்தணும்னு தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. நீட் விலக்கு மசோதா தமிழ்நாடு சட்டப்பேரவையில 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தாக்கல் செய்யப்பட்டு குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுச்சு. நீட் தேர்வுக்கு எதிராக கையெழுத்து இயக்கத்தை 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி உதயநிதி ஸ்டாலின் துவங்கி வச்சாரு. 50 நாட்கள்ல 50 லட்சம் கையெழுத்து பெறப்பட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்படும்னு அறிவிக்கப்பட்டுச்சு. கோவையில் நடந்த இளைஞரணி மாநாட்டில் 50 லட்சம் கையெழுத்து வாங்கின ஆவணங்கள் தமிழக முதல்வர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு. நீட் தேர்வை ரத்து செய்ய திமுக பல முன்னெடுப்புகள் எடுத்தாலும் தேர்தல் அப்போ திமுக சொன்ன நீட் விலக்கு வாக்குறுதி பத்தி கேள்வி எழுப்புற வாய்ப்பை எதிர்க்கட்சிகளுக்கு திமுக கொடுத்துடுச்சோங்கிற ஒரு தோற்றமும் ஏற்பட்டிருக்கு. சட்ட போராட்டம் மூலமா நீட் தேர்வுல இருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு வாங்க சாத்தியமாங்கிறத பார்க்கிற போது அதுக்கான வாய்ப்புகள் என்னங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. தமிழக சட்டமன்றம் அனுப்பின மசோதாக்களை ஆளுநர் நிராகரிச்ச நிலையில தமிழக அரசு தொடர்ந்த வழக்குகளால பல மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றமே அங்கீகாரம் கொடுத்துச்சு. அங்கீகரிக்கப்பட்ட மசோதாக்களோட பட்டியல்ல நீட் தேர்வு விலக்கு தொடர்பான மசோதா இடம்பெறல.
இந்த மசோதாவை ஆளுநர் மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்ப அதுல சில சந்தேகங்களை மத்திய அரசு தமிழக அரசு கிட்ட கேட்டிருக்கு. அதுக்கான விளக்கத்தை மத்திய சுகாதாரத்துறைக்கும் ஆயுஷ் துறைக்கும் தமிழக அரசு அனுப்பின நிலையில மசோதாவை மத்திய அரசு நிராகரிச்சிருச்சு. ஆனாலும் நீட் தேர்வு விலக்குக்கான போராட்டம் இன்னும் முடிஞ்சிடல, அது தொடருதுன்னு தமிழக முதல்வர் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு வர வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கிறப்போ பொதுப்பட்டியல்ல கல்வி இருக்கிறதால நீட் விலக்குக்கான சட்டத்தை இயற்ற தமிழ்நாடு அரசுக்கு உரிமை இருக்கு. அதே சமயம் மத்திய அரசு ஒரு சட்டத்தை இயற்றினா அதுதான் செல்லுபடியாகும்னு அரசியல் அமைப்போட சட்டப்பிரிவு 254/1 சொல்லப்பட்டிருக்கு. நீட் தேர்வுக்கு எதிராக மாநில அரசு சட்ட மசோதாவை நிறைவேற்றி அதுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தாலும் அதுலயும் திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லப்படுது. பொதுப்பட்டியல்ல கல்வி இருக்கிற வரைக்கும் நீட்டை சட்ட ரீதியா எதிர்க்கிறது கடினம் அப்படிங்கிறது தான் யதார்த்தமா இருக்கு. அதே நேரத்துல கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரதோ இல்ல மத்திய அரசே விருப்பப்படுற மாநிலங்களுக்கு நீட்ல விலக்கு அளிக்கிறதோ தான் தீர்வா இருக்கும்னு சொல்லப்படுது.